40வது பொன்மயிர்கண்ணி. அதாவது இத்தோட இந்த கண்ணி நிறைவு பெறுகிறது. 39 கண்ணியை பாடி 39 கன்னிக்கும் அந்த மயில் முருகன்ட்ட ஐஷியம் போலியாம் பாமன் சாமியை. இப்படி ஒருத்தர் சொற்பொழியில் சொல்லுவாங்க. பாமன் சாமி ஆன்மா அது என்னென்னா உள்ளவே ரெண்டுமே இருக்குது. முருகனும் உள்ளே இருக்குது, பாமன் சாமி ஆன்மாவும் உள்ளே இருக்குது. ஆனால் 39 கன்னி பாடும் பொழுதும் அது ரெண்டு தத்துவம் மசிங்கிற இடத்துல சேரலை. அப்போ 40வது கன்னியை பாடும்போது சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. 39 கன்னியில் சொன்னது 39 விதமாக சொல்லும்போது அது எத்துக்கலை. 40வது ஒன்று சொல்லுது. அந்த மயிலுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை அது அருணகிரி. அருணகிரின்னாக்கா அந்த மயில் உடனே முருகன் ஆள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குமா. அதுதான் எழுது. அது திருவண்ணாமலை அப்படின்னா மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பாமன் சாமி எப்பவுமே கடைசி பாட்டில் அருணகிரிநாதர் வைப்பார். அதுதான் ஏன்னா திருவண்ணாமலை அருணகிரின்னா திருவண்ணாமலை, அது நினச்சா மோட்சம். இன்பக் கடல் படிந்த எந்தை அருணகிரி அன்புக்கு செய்தவனை ஆள உரை பொன்மையிலே. 39 பாட்டுக்கு நோ நோ நோன்னு சொல்லின்னு இருந்த பொன்மையில் 40வது பாட்டு அருணகிரின்ன உடனே அது உடனே எஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சான். இன்பக்கடல் படிந்த எந்தை அருணகிரி அன்புக்கு செய்தவனை ஆள உரை பொன்மையிலே அப்படின்ன உடனே அந்த மயில் முடிச்சு இந்த கன்னி பாட்டு முடிஞ்சு போகுது. பொன்மயிர் கன்னி முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பாமன் சாமியே கும்பிடுறாங்க இல்லைங்களா, அவங்க கும்பிட வரவங்களாம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். சாய்பாபா கோயிலுக்கு போனாக்கா சாய்பாபா பற்றி தான் பாடியிருப்பாங்க. எந்த இடத்துல போனாலும் அவங்கள தான் பாடுவாங்க, ஞானிகளை. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா பாமன் சாமிகிட்ட வந்து பாமன் சாமி எழுதின முருகன் மந்திரங்களே பாமன் சாமி முருகன் நினச்சி பாடின்னு இருப்பாங்க. ஆனால் பாமன் சாமிக்கு குருவாக நினச்சி அவர் காலத்திலே எழுதியிருக்காங்க. 2 பேர் வாழறாங்க. வேதாச்சல முதலியார்னு ஒருத்தர் வாழறாரு. அவர் என்ன பண்ணார், வேதம்னா மறை, சலம்னா மலை, அது மறை மலை அடிகளான்னு மாறிக்கிறார். சமஸ்கிருதம் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விளைக்கிறார். சுத்த தமிழில் தான் போகும்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடுறார். அதில் அது மாதிரி வேண்டாங்கிறது பாமன் சாமி கொள்கையில் வருது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. தமிழுக்கு இன்னொரு அர்த்தம் கண்டுபிடிச்சி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. இப்போ பஸ்ஸுன்னு சொல்லிட்டு போயிட்டா ஒரு டிக்ஷனரி கூட்டிட்டோம் ஒரு எழுத்து. பஸ்ஸுக்கு பேருந்துன்னு சொன்னால் எவ்வளோ பேர் பேருந்துன்னு சொல்கிறான். காருக்கு காருன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதில் இதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் கூட புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. சைக்கிள் ஏழைகள் வாகனம், அது சைக்கிளுக்கு ஒரு எழுத்து கூட தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். சைக்கிளுக்கு யாராவது ஒருத்தர் தமிழில் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லுங்கள். பிரேக்கு, பெல்லு, மட்கார்டு, சீட்டு, டயரு, டியூபு, வால் டியூபு, செயின், நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை ஏழைகள் வாகனங்களாக இருந்தாலும் ஏழைகள் தமிழில் பேசுகிறாங்கன்னா கிடையாது. அந்த வார்த்தையை அவங்க பழகி போச்சு, அதிலே புரிஞ்சுக்கினாங்க, முடிஞ்சு வச்சாங்க. புரியறதுக்கு தான் ஒரு மொழி. இதை சமஸ்கிருதத்தை அவர் மறைமலை அடிகளான்னு மாற்றிக்கினார். அதனால் அவருடைய லைன் வேறவாயிடுது. பாமன் சாமி சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றா எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. மறைமலை அடிகளார் அதுலேருந்து மாறுபட்டு போயிடுறாரு அப்படின்னு ஒரு வரலாறில் கொஞ்சோண்டு வரும் சொல்லுவாங்க. வரலாறு வருதான்னு பாருங்கள். ஆனால் அதே காலத்தில் அவர் கூடவே இருந்தவர் ஒருத்தர் இருந்தார். கோவை நடேச கவுண்டர்னு இருந்திருக்காரு. அவர் தமிழ் கல்லூரியில் பேராசிரியராக முதல்வராக இருந்திருக்காரு. அவருடைய மகன் முத்துக்குமார் சாமி கவுண்டர், அவரையும் நான் பார்த்து பேசியிருக்கிறேன். முத்துக்குமார் சாமி கவுண்டரே பாமன் சாமி நூல்கள் 24 வியாசங்களை கேட்டுருக்கிறேன், கிடைக்கல. அந்த மாதிரி கவுண்டர் இவர் நம்ம பாம்பன் சாமி பேரில் பாட்டு எழுதிப்பார். இப்போ இதில் என்னென்னா, இன்பக் கடல் படிந்த எந்த அருணகிரி அன்புக்கு சிந்தவனை ஆள உரை பொன்மையிலே அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல பாமன் சுவாமிகள் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னும் பொழுது இதில் அந்த நடேச கவுண்டர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கணும். முருகனையே நீ ஓம் சண்முகபதியே நமோ நமக, ஓம் சண்முகபதியே நமோ நமகன்னா அது
பாம்பன் சாமிக்கு இல்லை, அது முருகன் மந்திரம். நல்லா நீங்கள் கவனிச்சிங்க, முருகன் மந்திரத்தை தான் நீங்கள் பாம்பன் சாமி சொல்லின்னு இருக்கிறீங்க. பாம்பன் சாமின்னு ஒரு மந்திரம் எழுதுறாங்களா? இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் சஞ்சீவி ராஜசாமி மாமனார் ஒருத்தர் இருந்தார், ஆறுமுகம் முதலியார்னு. அவர் இந்த இதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கார். ஒருத்தரும் பாம்பன் சாமி பேரில் பாட்டு பாடினதெல்லாம் ஞானத்திறவுகோல்ன்ற நூலில் போட்டிருக்கார். யாரெல்லாம் பாம்பன் சாமி பேரில் குரு பேரில் எழுதுகிறாங்களோ அந்த பாட்டை போட்டிருக்காரு. அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம குரு பேரில் பாட்டு எழுதுந்தால் கொண்டு வரலாம். பாம்பன் சாமி பாடலே ஒன்று எடுத்துக்கலாம். பாம்பன் சாமி சமாதியில் பாம்பன் சாமி வழிபடும் பொழுது குருவை பாடலே எடுத்துக்கலாம். அதில் கோவை நடேச கவுண்டர் பாடல் எங்கள் ஷண்முகத்தை எப்பவுமே போடுவோம். அதில் ஒரு பாடல் நாங்கள் ரெகுலராக வரும். புதிய மலை மேவும் குறுமுனிவன் இன்று அப்படின்னா, புதிய மலை அப்படின்னா அகத்தியர். புதிய மனம் வீசும் முருகு புனை தொண்டன் அப்படின்னா நக்கீரர். அதிகள் புகழ் துங்க அருணகிரி சங்கம் அப்படின்னா அருணகிரிநாதர். எரிகடல் மருங்கு சமரபுரி அன்பன்னு திருப்பூர் சிதம்பர சுவாமிகள். துது செய்ய உகந்த சிறகிரியன் என்று அப்படின்னா தாய்மான சுவாமிகள். இந்த 5 பேரும் அகத்தியர், நக்கீரர், அருணகிரிநாதர், சிதம்பரம் சுவாமிகள், தாய்மான சுவாமிகள். இந்த 5 பேரும் சேர்ந்து 6வது முகமாக வந்தது தான் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு இதில் கொடுப்பாங்க. சொலுமுனிகள் ஒன்று திரளுருவில் வந்து குதிகொள் கலை மங்கை மகிழ்புலமை விஞ்சு குமரகுரு தாச குருவை நினைவோமே அப்படின்னு கொடுப்பார். அந்த மாதிரி இது நம்ம 5 பேர் என்ன சொன்னாங்களோ, இப்போ நான் இதில் சொல்லியிருக்க அருளாளர்களாக என்ன சொன்னாங்களோ அவ்வளவுத்தையும் சேர்த்து ஒரு கதம்பமாக கரும்பு சாரா, வெறும் சர்க்கரையை சாப்பிட முடியாது, வெறும் ரவையை சாப்பிட முடியாது, நெய் சாப்பிட முடியாது, தனியாக எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு கேசரியாக சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் சாரை மட்டும் எடுத்து பல மலர் தேருங்கல்லை சிறையலி பருகினார் போலன்னு பாம்பன் சாமி எழுதுவார். எல்லா நூல்களிலிருந்தும் எல்லா அருளாளர்கள் அருளிய ஞானங்களிலிருந்தும் நான் சாறுகளை கொடுக்கிறேன் தான் பாம்பன் சாமி கொடுப்பார். அப்படிப்பட்ட பாம்பன் சாமி நூலை எடுக்கும் பொழுது இத்தனை அருளாளர்களுடைய இதுவும் கொள்கைகளும் பாம்பன் சாமியோட நூல்களில் வந்துடுது. அப்போ தான் இதில் நடேச கவுண்டர் இந்த மாதிரி எழுதிப்பார். அதனால் அது குருவணத்தை போனேன். நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் வாங்குவாங்க இந்த புத்தகத்தை. யாருமே இந்த பாட்டை எடுக்கலை. இந்த பாட்டை படித்து பாருங்கள். அதுக்காக நான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சேர்த்து நேராக அவங்கள போட்டேன். அகத்தியர், நக்கீரர், அருணகிரிநாதர், சிதம்பரம் சுவாமிகள், தாய்மானவர் அப்படின்னு போட்டிருக்க இந்த 5 பேரும் சேர்ந்து 6வது முகமாக, அதாவது சுத்தாத்வைத கொள்கையிலேயே வரணும், அந்த கொள்கையில் வந்தவர் பாம்பன் சுவாமிகள். இவங்கெல்லாம் அதில் வராங்க. அந்த வகையில் இந்த இடத்துல நம்ம அவரை எடுக்கிறோம். 40வது கன்னிக்கு அந்த பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகளுடைய கொள்கையில் நம்ம எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். 39 பொன்மேற் கன்னியிலும் நடமாடும் கோயிலாக நாம் எடுக்கிறோம். நாம் எடுத்து தலைப்பெண்ண நடமாடும் கோயில். வந்த அருளாளர்கள் வருகை தந்த விவரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். படமாடும் கோயில், இது கோயில் சுத்த மாயை. அதாவது மாயை அது 2 வகையில் படும். சுத்த மாயை, அசுத்த மாயின்னு படும். இதில் வரும், சைவ சித்தாந்தத்தில் வரும். நம்ம உடம்பெல்லாம் அசுத்த மாயை, இதெல்லாம் அழியிறது. அதில் ஞானிகள் அந்த மாதிரி அருளாளர்கள் மூலமாக அந்த மாதிரி உருவாகிறதெல்லாம் அது என்றைக்கு நிலைக்கிறது. அது இல்லாமல் நிறைய கோயில் கட்டுவாங்க. அது இதை பிடிக்கிறான் பாருங்கள். 171 கோயில் இடித்தாங்க, 150 கோயில் இடித்தாங்கன்னு கணக்கு கொடுக்குறாங்களா இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த கணக்கு கோயில்கள்லாம் இடிக்கிறது ஒன்று இருக்குது. அதெல்லாம் சுத்தமாயி வழிபட்டுன்னு இருக்கிறான். வழிபடுற வரைக்கும் அது சாமி, திருடின்னு போயிட்டானா அது சிலை. 2 அதுவும் அன்னைக்கு சாமி தானே திருடினாங்கன்னு சொன்னாங்க, சிலை திருடினாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் எல்லாமே உங்களால் சுத்த மாயை, மாயை தான் சுத்த மாயை ஆகிடும். அந்த வகையில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா
நம்ம ஒரு ஒரு நபரும் இப்போ பாம்பன் சாமி இருக்காருன்னா அவர் சொல்லுவார், என்னுடைய ஒரு ஒரு ஞானியும் 1,00,00,000 விற்கடை தூரத்துக்கு இருக்கிறார்கள்னுவார். ஆன்மா இருக்குல்ல, சூட்சம உடம்புல காற்றில் அப்படி 1,00,00,000 விற்கடைக்கு போய்க்கின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை அழிக்கவே முடியாது. இதெல்லாம் இங்கே இடிச்செல்லாம் மாற்றியெல்லாம் இந்த சமாதி இடித்தானுங்க, மறுபடியும் திருப்பி கட்டினாங்க, மறுபடியும் திருப்பி பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் வேறு, அது சுத்த மாயை. ஆனால் ஞானிகளுடைய அருள் வாக்கும் ஞானிகளுடைய ஆன்மாவும் பறந்து விரிந்து எல்லா இடத்துலையும் நிற்கும். அந்த வகையில் தான் இதில் மேலும் ஏராளமான அருளாளர்கள் இருக்காங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், 40 கன்னிக்கு தகுந்தப்போல். இதில் சொல்லு செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எதுலேயுமே உங்களுக்கு பிறப்பு முற்று வேண்டாலும் அப்படின்றப்பல தான். 40வது, இன்னும் 39 உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா 40வது எடுத்து பாருங்கள். 40 என்ன? அப்போ பொன்மயிர் கண்ணியில் அருணகிரிநாதன் அன்புக்கு செய்த அத்தியாச்சரம் சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து சிந்தித்து வருகிறீங்க இல்லையா? அது இல்லாமல் அவர் குமரகுருதாசர் பதிகத்தில் தாசப்பிரகாசன் எழுதுவார். அதில் நிறைய அருளாளர்கள் கொடுப்பார். ராமேஸ்வரம் பதிகத்தில் முதல் மண்டலத்தில் 8வது பாட்டில் 7வது பாட்டு 8வது பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 அருளாளர்கிட்ட கொடுத்துருப்பார். அதே போல் அடியாருக்கு அடிமைன்னு ஒரு பதிகம் 63 நாயன்மார்களை பற்றி கொடுத்துருப்பார். இவங்களெல்லாம் ஒருத்தரும் ஒரு இதில் அற்புதமாக வராங்க. இங்கெல்லாம் நீங்கள் போய் இந்த இவங்க நூல்கள், அவங்க விஷயம், அவங்க காலத்தில் போய் என்னென்ன பண்ணினாங்க, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து கொண்டு உறுதியாக இருக்கிறது ஒரு வகை மனநிலை. இதில் மனதினாலோ உடலினாலோ குரு தொண்டு செய்யணும். அதுதான் இதில் பாம்பன் சாமி ரொம்ப விரும்புகிறாரு. அதில் என் கண்ணும் கருத்தும் நுழையாத நூல்களே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படின்னா எல்லா நூலையும் இவர் படிச்சிட்டாரு, அதில் இருக்க எல்லா விஷயங்களையும் மனசில் உள்வாங்கிட்டார். அதுலேருந்து இவர் நமக்கு ஆதாரங்களோடு கொடுக்குறாரு. அப்படின் பொழுது பாம்பன் சாமி நூல்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு அதை சொல்ல முடியாத அளவு பொக்கிஷமாயிடுது. அந்த பொக்கிஷ நூல் படி கொள்கையில் நம்ம வாழ வேண்டிய இடத்துல இருக்கும். நம்ம வாழ்ந்து நம்ம தப்பிக்கிற வழி பார்க்கணும். அப்போது தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்போ அதுலேயே நான் இது மாதிரி சொல்லும் பொழுது கொஞ்சம் கேட்டுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது திருவலங்கத்திரட்டு 2 அப்படின்னு எடுத்துங்களேன். அதில் 97வது பாட்டு, 96வது பாட்டு, 97வது பாட்டு ரொம்ப சிம்பிள். இது இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். இதை விட வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. திருவலங்கத்திரட்டு 2 அதில் ஆசிரியல்னு வரும். அதில் 96வது பாட்டு, 97வது பாட்டு இவர் முருகன் பேரில் பாடினதை எழுதியிருப்பார். அந்த முருகன் யாருன்னா நம்ம உயிர்கள் தான். சிலை முருகன் எடுக்கலை சாமி, உயிர் முருகனை எடுக்கிறார். அப்போது அந்த 96, 97வது பாட்டில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 12 மாதம் எடுத்துங்கன்னுவார். எது 12 மாதம்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 12 மாதம் மட்டும் எடுத்துங்கன்னுவார். சரி, 12 மாதம் எடுத்துக்கிட்டேன், என்ன பண்ணணும் சாமி? அன்னைக்கு ரகசியம் உண்டு, அவர் சொல்லலை. ரகசியம் என்னன்னா அந்த ஒரு நாளில் மாதம் பிறக்குது பாருங்களேன், அந்த மாதம் பிறக்கிற நாளில் அவங்கள்ட்ட முன்னோர்கள் வந்துடுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 21 தலைமுறை 3, 7 21 தலைமுறை முன்னோர்களும் அந்த மாதப்பிறப்பு அன்னைக்கு வந்துடுவாங்க. அதுதான் ரகசியம். அது ரகசியம். சாமி அதை எல்லாத்தையும் விளக்க மாட்டாங்க, ஆனால் ரகசியம் அது தான். 21 தலைமுறை முன்னோர்களும் அவங்கவுங்களுக்கு கோத்திரத்துக்கு அவங்க தாத்தா பாட்டிகள் அவங்களுடைய எத்தனை உழைப்பு, எத்தனை தியாகம் அதை பண்ணி நம்ம வந்திருக்கோமோ, அவங்களுடைய தியாகமும் அவங்களுடைய உழைப்பில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அவங்கள நம்ம கும்பிட தெரியல. அவங்கள கும்பிடுறதுக்கு அன்றைக்கி வராங்க. அவங்கெல்லாம் வந்து நின்று இன்றைக்காவது என்னுடைய வாரிசு வம்சம் இன்றைக்காவது ஏதாவது சொல்லு, என்ன நினைக்குமா, கும்பிடுமா அப்படின்னு பார்க்குறாங்களாம். நம்ம யாரும் நினைக்கல. இதுதான் வேதத்தினுடைய கொள்கை. இதுதான். இதை ஏன் 3%னாலும் பிராமணர்கள் இந்த அளவுக்கு வளர்கிறாங்கன்னா அவங்க 96
இது அவங்க செய்வாங்க. வருஷத்தில் 96 நாள் அவங்க அதை கடைப்பிடிப்பாங்க. பிராமணர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி வரைக்கும் எங்கேயும் டாப்பில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, தென்புலத்தார்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அவங்க வாங்கின்னு இருக்காங்க அவங்க கோத்திர தொடர்பில். அதனால அவங்களுக்கு அது அமையறதுக்கு காரணம் எல்லாம் மைனாரிட்டி தான், 3% தான். ஆனால் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் மேலே தலைமையில் இருப்பாங்க. அது காரணம் 96 நாள் அவங்க வருஷம் 96 நாள் அவங்க அவங்க முன்னோர்களை வழிபடுறதுன்னு ஒரு முறை வச்சுருக்காங்க. சாமி என்ன பண்ணுவார், அதை சொல்ல மாட்டார். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சொல்லியிருந்தா உனக்கு புரியாது, விளக்கின்னு தான் புரியாது. ஆனால் ஈஸியாக அதையும் முருகனாக்கிடுவார். இது பதி பசு பாசம் அப்படின்னு சாமி வரும்பொழுது எல்லாத்தையுமே கருவாடு மீன் கூட இறைவனாக்கிடுவார் சாமி. இந்த ஜீவயாதன வேஷம் சொல்லும்பொழுது உங்களுக்கு அது வரும். அந்த வகையில் இந்த இடத்துல 12 நாள் எடுக்க சொல்கிறார். 12 நாளில் நீ வீட்டில் வேறு ஒன்றும் செய்வானா, நீ உனக்கு குமாரசன் தெரியுமா, சண்முக கவசம் தெரியுமா, என்ன தெரியும்னு பாரு, உட்காந்து படி. அது என்ன பண்ணணும், குளிக்கிறது ஒரு நேரம் சொல்கிறேன். இது வேதத்தில் கொடுத்துருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கொடுத்துருவேன். வேதம் சிவபெருமானால் உருவாக்கப்படுறது. அந்த வேதத்தில் 12 நாள் இது மாதிரி ஸ்நானம் பண்ணணும்னு இருக்குது. அந்த மாத பிறப்பில் பண்ணணும்னு இருக்குது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டயத்தை அவர் கொடுப்பார். அது நீங்கள் அதுக்கு நீங்கள் எந்த பஞ்சாயத்து எடுத்தீங்களோ அது உங்களுடைய சாய்ஸு. அதில் சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் தான் சொல்லப்படுறது. ஆசிரிய இயலில் 96, 97வது பாட்டில் திருவலங்கத்தரட்டு 2ல் சொல்கிறது. இது சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் முன்னாடி 8 நாழிகை பின்னாடி 8 நாழிகை ஸ்நானம் பண்ணிட்டு முருகனை கும்பிடணுங்குவார். அப்போ நமக்கு 8 நாழிகைன்னா நமக்கு தெரியல. ஒரு நாழிகைன்னா 24 நிமிஷம், 8 நாழிகைன்னா உத்தேசமாக எடுத்துங்க. 3.25 மணி நேரம் 3.25 மணி நேரம் எடுத்துங்க, உத்தேசமாக எடுத்துங்க. அவங்க கடிகாரத்து தகுந்தபோல் அவங்க இதுக்கு தகுந்தபோல் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. 3.25 மணி நேரம் மாதம் வர்றதுக்கு முன்னாடி குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும். சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் மாதத்தை கவனிச்சிங்க, எழுதிக்கிங்க. சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் ஒவ்வொரு வருஷமும் இது வரும். அந்த சமயத்தில் அந்த முன்னோர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு முன்னோர்கள், அவங்களும் மோட்சம் போகணும். நீங்கள் முருகனை வழிபடும்போது அவங்க மோட்சம் போயிடுவாங்க. முன்னாடி 8 நாழிகை பின்னாடி 8 நாழிகைன்னு கொடுப்பாரு. அவருக்கு என்னன்னா 3.25 மணி நேரம் முன்னாடி சித்திரை மாதம் பிறகுறதுக்கு 3.25 மணி நேரம் முன்னாடி குளிச்சிருக்கணும். சித்திரை மாதம் பிறந்து 3.25 மணி நேரம் 2வது தான் குளிக்கணும். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. குளிச்சுட்டு நீங்கள் சண்முகம் படியும் குமாரசம் படியும் வீதி இடுங்க, முருகான் கும்பிடுங்க. உங்கள் முன்னோர்கள் மோட்சம் போயிட்டால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிளியர். உங்களுக்கு என்னென்ன வேணுங்களோ அத்தனை நடந்துடும். ஏன்னா அவங்க தான் உங்கள் கூடவே இருக்காங்க. அவங்கள தான் ஏற்கனவே நான் தானுவலய பயிற்சியில் முதல் எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன். 39ன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருக்கேன். 44, 45, 46, 47லும் அந்த விளக்கங்களை கொடுத்துருக்குறேன். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னாக்கா 39, 44, 45, 47லாம் வேறு ஒரு எபிசோட்டில் கொடுத்துருக்குறேன். அதுதான் இதில் கொடுக்குறது. இது சன்னவதின்னு நம்ம சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அவங்க 96 நாள் வருஷத்தில் கும்பிடுறாங்க. அதை சாமி நமக்கு சுலபமாக கொடுக்குறாரு. அது சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் அப்படின்னு கொடுப்பாரு. அதுக்கு என்ன பண்ணுவார், முன்னாடி 8 நாழிகை பின்னாடி 8 நாழிகை ஸ்நானம் பண்ணிவிட்டு முருகனை கும்பிட வேண்டும். முருகன் வரக்கூடிய நாளுன்னு வர 2வது ஒரு ஸ்டெப் கொடுப்பாரு. ஆடி, தை, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 6 மாதங்கள் கவனித்து பார்த்துங்க. ஆடி, தை, வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 6 மாதங்களும் 16 நாழிகை மாதம் போகிறதுக்கு முன்னாடி 16 நாழிகை முன்னாடி கும்பிடணுமா, குளிக்கணுமா, குளிச்சுட்டு கும்பிடணும். வேறு ஒன்றும் இல்லை, வீட்டிலேயே நீங்கள் குளிச்சுட்டு கும்பிடணும், அவ்வளோதான். இது அதுக்கு என்னென்னா உத்தேசமாக 6.5 மணி நேரம் எடுத்துங்க. அந்த மாதம் பிறகுறதுக்கு முன்னாடி 6.5 மணி நேரம் முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு கும்பிடணும். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் 3வது என்ன பண்ணுறாரு, ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, கார்னர் மாதம் 4ம் அப்படி எடுத்துங்க. அப்போ அந்த 4த்துலேயும் பின்னாடி 16 நாழிகை மாதம் பிறந்து நீங்கள் காலைல குளிச்சுட்டு கோயிலுக்கு எதை போனால் வந்தாலும் கூட, வேலைக்கு போனால் கூட 2வது 16 நாழிகை கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. அந்த மாதம் பிறந்ததுலேருந்து 6.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா குளிக்கணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடணும், சண்முகோசம் படிக்கணும், குமாரசம் படிக்கணும். இது முன்னோர்கள் மோட்சம் பொழுது நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நடந்துடும்.
இதில் என்ன விஷயம்னா, நம்மள நிறைய தேவைகள் லிஸ்ட் வச்சு உட்காந்துருக்குறோம். நம்ம தேவைகளுக்கு மனக்கவலையோடு இருக்கிறது அந்த முன்னோர்கள். அந்த முன்னோர்களை நமக்கு கும்பிட தெரியல, அவங்க வரக்கூடிய நேரம் தெரியணும். அதைத்தான் இது மாசப்பிறப்பில் இப்படி வராங்க, அதை கும்பிடுங்கன்றது வேதம் சொல்கிறது. அதை சாமி முருகனை கும்பிடுங்கன்னு சொல்லி முடிச்சுடுவார். அவங்கள உயிர்களை இருக்கக்கூடிய முருகனை நினச்சி இதை சொல்லுவார். சூரிய கிரகணத்துக்கு தொடக்கத்தில் கும்பிடணும், குளிக்கணும். சந்திர கிரகணத்துக்கு பின்னாடி குளிக்கணும், பிற்பாதியில் குளிக்கணும். இப்படி குடித்து புனித நீராக ஆற்றுல குளித்தாலும் சரி, கடலில் குளித்தாலும் சரி, இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ அத்தனையும் நடக்கும் அப்படிங்கிறது ரகசியம். முருகனே வணங்குங்கள்னு எழுதுவார். ரெண்டாவது ஒன்று எழுதியிருப்பார், 98வது பாடல் திருவாலங்கத்தரட்டு 2 ஆசிரியல், அதில் 98வது பாட்டு திருச்செயல். அதில் பார்த்திங்கன்னா விழாக்களை சொல்வார். நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் பாமசாமி சொன்னார்னு நினச்சி பண்ணணும், அதில் குருவோட சேர்த்து பண்ணணும். கார்த்திகை தீபம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், கந்த சஷ்டி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், வைகாசி விசாகம் பண்ணுறோம், தைப்பூசம் பண்ணுறோம், பங்குனி உத்திரம் எல்லா கோயிலுக்கும் போயின்னு இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அமாவாசை எல்லாம் சிவராத்திரி. இப்போ நம்ம குழு என்ன பண்ணுது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை மாகேஸ்வர பூஜை குழு அப்படின்னு தான் நாங்கள் இதில் இந்த புக்கில் எல்லாத்தையும் போடுறோம். வெள்ளிக்கிழமை மாகேஸ்வர பூஜை குழு அப்படின்னு தான் போடுவோம். அது எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் படமாடும் கோயில் ஒன்று, நடமாடும் கோயில்னு ஒன்று. இது திருமூலர் கொடுக்கறது. இந்த படமாடும் கோயிலுக்கு போகிறாங்க இல்லைங்களா, உடம்பு கோயிலுக்கு போவோம், ஆனால் மனம் கோயிலுக்கு போகாது. நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே போய் கோயிலுக்கு போய் ஒழுங்காக ஒருத்தன் சாமி கும்பிட்டு ஒருத்தன் ஒழுங்காக நல்ல மனநிலையோடு வரானா பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தன் சண்டை போட்டுக்கின்னு ஒருத்தன் திட்டிக்கின்னு ஒருத்தன் ஒன்று பண்ணி வேறு செருப்பு, வீடு, கவலை, காரு, டிரைவர், ஆட்டோ இத்தனை நினச்சினே சாமி கும்பிட்டு வந்துடும். சாமி நினச்சி கும்பிட்டோம் இல்லை. ஆனால் நடமாடும் கோயில் ஞானிகளை எடுக்கும் பொழுது அந்த மனதில் வீட்டிலேருந்தே கும்பிடும் பொழுது கூட அவங்க இந்த புறக்கருவிகள் பார்க்கலை. அப்போ அவங்க இங்கேருந்தே கும்பிட முடியுது. இதான் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் என்ன மாதிரி சண்டை போடுது இப்படின்றத பாமன் சாமி எழுதுகிறார். ஸ்ரீமத் குமாரசுவாமியம் அப்படின்ற ஒரு நூலில் 13வது பதிகமாக எழுதுகிறார். நான் பாராயணத்திரட்டு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70,000 புக்கு மேலே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ 2,000, 4,000, 10,000 அப்படி போட்டு புக்கு போடுவோம். பாராயணத்திரட்டு எல்லா பாராயணத்திரட்டுலையும் அது சேர்த்துருப்பேன். முதல் குமாரஸ்தவம் வந்த உடனே 2வது திருவடி வயான்னு வரும். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இல்லைன்னா கேட்டு வாங்கிக்கங்க. நீங்கள் எங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் எங்களுக்கு தகுந்த ரேட்டில் காசுலேயே ப்ரெஸ் ரேட்டில் கொடுத்துன்னு இருப்போம் ஜனங்களுக்கு தேவைன்றதுனால. திருவடி வயா, சிவபெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவடி, அதுக்கு வயானா வழி. அந்த காலத்திலலாம் காடிதான் எழுதணும், வயான்னு போடுவாங்க. வழி, முருகனை வணங்குவதற்கு வழி என்ன அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அது நம்ம பாராயணத்தில் அடியார் பாராயணம் பண்ணும்பொழுது கூட இந்த பாட்டை பாடுவாங்க. இந்த பாட்டை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு பாட்டு இதில் வரும். என்ன விஷயம்னா, யாருமே இந்த பாட்டு சரியாக கவனிக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பாட்டுக்கு மட்டும்தான் அர்த்தம் போட்டோம். திருவடி வயா அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு மட்டும் நம்ம அர்த்தம் போட்டுருக்கோம். மற்ற எந்த பாட்டுக்கும் அர்த்தம் கூட போடலை. இது பார்த்தீங்கன்னா உடனே இந்த பக்கத்துலேயே அர்த்தம் போட்டோம். அது என்னது அப்படின்னா யாராவது படித்து யாராவது கேட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இல்லை படிக்கிறாங்க இவங்களாவது கொஞ்சம் அர்த்தத்தை சொல்லிட்டு படிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். யாருமே ரெண்டுமே இல்லை. அந்த பக்கமும் படிக்கிறவங்களும் அது தெரிஞ்சுக்கலை, இந்த பக்கம் சொல்கிறவங்க இவங்களும் சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு வினைகள் தடங்குது. இது சுப்ரபாத மெட்டில் வச்சுருப்பார் இந்த பாட்டை. நீங்கள் நம்ம வீரபத்ரன் ஐயா, நீங்கள் மறைஞ்ச வீரபத்ரன் ஐயா புலவர் இருந்தார். அவர் தான் இந்த பாட்டை கொஞ்சம் ராகம் எடுத்து கொடுங்க ஐயான்னு அவர் தான் ராகம் எடுத்து கொடுத்தாரு. அது நம்ம அடியாரெலாம் அந்த ராகத்தில் போய்டும். சுப்ரபாத ராகத்தில் 2 வரியாக எடுத்திங்கன்னா அந்த ராகம் வரும். பஞ்சாமுத வண்ணம் அதன் பரிவாய் விஞ்சார் அமுதென்று விளம்பியவாய் மஞ்சார் ஒரு சேர்
மஞ்சார் ஒரு செந்திலன் மானடியை நெஞ்சால் ஒரு சீவன் நினைத்ததரோ அக்கால் விழியாம் அடியா மலரின் மிக்கார் அழகே அழகாம்பியனும் அக்கால் உளதே அது கண்டிடுவேன் இக்கால் நனி என்றெடுதல் செய்ததரோ. இப்படி வரும். இந்த ராகத்தை நம்ம அடியார்கள் பாராயணம் பண்ணும்பொழுது உட்காந்து கேட்டுக்குங்க. இது வெள்ளிக்கிழமை தூரம் பாராயணம் நடக்கும். அறுபடமுருகன் கோயிலில் நம்ம அடியார் பாராயணம் பண்ணுவாங்க. அவங்க கூட உட்காந்து ராகத்தை சுப்ரபாத ராகத்தில் தெரிஞ்சுக்கிங்க. இந்த என்ன விஷயம்னா இது அர்த்தம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த அர்த்தம் என்னதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்ற ஒரு பாடலை பாடும் பொழுது முருகப்பெருமான் வந்தார் அப்படின்னு வரும் இந்த பாடலில், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அது என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நம்ம அடியார்கள் அதாவது திருச்செந்தூரில் கோயிலில் பாடலை, கவுண்டர் மண்டபத்தில் பாடுறாங்க. கவுண்டர் மண்டபத்தில் பாடும்பொழுது முருகன் அங்கே ஒளிஞ்சு இன்னும் கேட்குறார். இந்த பாடல் எனக்கு ரொம்ப இசை ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாடலை இன்னும் இசையோட பாட சொல்லுங்கள் அப்படின்னு 48 நாள் பாடுறாங்க. எழுதுனது பாமன் சாமி, பாடினது 2 பேர், பார்த்து பக்தியாக கேட்டது ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு முருகன் காட்சி கொடுத்துட்றார், சொல்லிடுறார், கனவுல தான் சொல்கிறார். இதை பாமன் சாமி பாடும் பஞ்சாமிர்த வண்ணம் பாடும் பொழுது நம்ம அடியார்கள் பாடுவாங்க. அதாவது பரிவாளர்கள் அங்கோதொரு பஞ்சாமிர்த வண்ணம் இரியா எனது உளநச்சு இனிதாம் என்றொரு கிழமை பெரியான் முனம் ஓதிய செந்தில் பெருமானே வரிமாமர இறைவா என்னை மறவேல் வரும். அந்த அம்மாவுக்கெல்லாம் காட்சி ஊத்திய முருகா என்னை மறக்காதேன்னு சொல்லி பாமன் சாமி எழுதியிருப்பார். இந்த பாட்டை எப்பவும் பாடுவாங்க. அதே பஞ்சாமிர்த வண்ணத்துக்கு இந்த திருவடி வையாவும் ஒரு பாட்டு. இது இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதியிருக்கார். பஞ்சாமிர்த வண்ணம் பாடும்பொழுது முருகாணி வந்தியே அப்போ என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருப்பார். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது இந்த அடியார்களை பற்றி தான் எழுதியிருப்பார். இதுக்கு படமாடும் கோயிலுக்கு போகிறவர்கள் மனம் சண்டை போடுகிறது, நடமாடும் கோயில் வழிபாடு செய்பவர்கள் மனம் ஞானியாகிறது. இதுதான் நான் சப்ஜெக்ட் இப்போ எடுத்துருக்கிறது. இந்த 40வது பாட்டுக்கு இப்போ அன்புக்கு சென்றவனே ஆலவுரை பொன்மையிலே இன்பக் கடல் படிந்த எந்த அருணகிரி அன்புக்கு சென்றவனை ஆலவுரை பொன்மையிலே. இந்த பாட்டுக்கு இந்த திருவடி வயாவை சுப்ரபாத ராகத்தில் பாடுங்க. அப்போது ஞானேந்திரியமும் கண்மேந்திரியமும் எப்படி சண்டை போடுதுன்னு பாருங்கள். இது பாமன் சாமி எழுந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இந்த பாராயண திரட்டில் இருக்குது, இதை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுது, உயிர் இருக்குது. ஞானேந்திரியம்னா என்னது, கண், காது, மூக்கு, வாய், இதெல்லாம். கர்மேந்திரம் என்ன, கால், கை, மலவாய், கருவாய், எருவாய் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது எப்படி சண்டை போடுது அப்படின்னு பாருங்கள். ஒரு முருகன் வரார், பஞ்சாமிர்த வண்ணம் பாடுறாங்க, முருகன் வரார். அதானே பஞ்சாமிர்த வண்ணம் பண்ண முருகன் வரணும் இல்லையா, பஞ்சாமிர்த வண்ணம் பாடுறாங்க. முருகன் வராருன்ன உடனடியாக அங்கே ஒரு சண்டை நடக்குது. அது யார் சண்டை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனம் என்ன பண்ணுது, ஒரு உயிர் பஞ்சாமிர்த வண்ணம் பாடுது. உடனே மனம் என்ன பண்ணுதான், உடனே முருகன் வராரு, நான் தான் இறைவனை முதல்ல சிந்தித்தேன், பாடணும்னு நினச்சேன், நான் தான் முதல்ல இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனம் சொல்லுதான். மனம் சொன்ன உடனே கண் சொல்லுதான், மனமே கொஞ்ச நேரம் கம்முன்னு மனம் கண்ணிட்ட சண்டை போட்டுதான். மனமே கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, நான் தான் முதல்ல என் கண் தான் முதல்ல பார்த்துது முருகன் வர்றதையே, அதனால் நான் தான் முதல்ல முருகனை கும்பிடணுன்னு தான். உடனே என்ன பண்ணுதான், மூக்கு என்ன பண்ணுதான், கண்ணே கொஞ்சம் பொறுமையாயிரு, முருகன் வரும்பொழுதே அவர் மலர் வாசனை எனக்கு தூரத்தில் வரும்பொழுதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாசனை முருகன் தான் வராருன்னு. பூதுவத்தி வாசனை, பன்னீர் வாசனை, சந்தன வாசனையாக முருகன் வராருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் நான் தான் முதல்ல முருகனை கும்பிடணும், கண்ணே நீ கொஞ்சம் விலைக்கு போடணும் தான்.
நான் முதல்ல யார் சாமி கும்பிடும்போதும் சண்டை நடக்குது இங்கே. முதல்ல மனங்கேடு சொல்லிச்சு, 2வது கண்ணு சண்டை போடுச்சு, 3வது மூக்கு சண்டை போடுது, இப்போ காது சண்டை போடுதான். வேறு முருகன் வரும்பொழுதே சிலம்பு சவுண்டு என் காதில் தான் கேட்டுச்சு, லாங்கில் வரும்பொழுதே. அதனால் நான் தான் அந்த ஓசையை கண்டுபிடிச்சவன். நான் தான் முருகன் சவுண்டு ஓசையை தான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் முதல்ல முருகனை கும்பிடுவேன், நீங்களாம் வேலைக்கு போங்கன்னு தான். அடுத்ததாக 5வது பாட்டில் நாக்கு சொல்லுதான், நான் காதே கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் ஓசையாக பாடினதுனால தான் முருகன் வந்தார், நான் ஓசையாக பாடல முருகனே வர முடியாது. அப்படிங்கும்போது நான் தான் முருகனை முதல்ல, நீங்களாம் வேலைக்கு போங்கன்னு தான். அப்போது கைகள் சொல்லுதான், நாக்கே நான் இப்படி கும்பிட்டா போல் அர்த்தம், நீ பாடினதுனால அது கும்பிட்டா போல் வராது, அதில் நான் தான் 2 கையும் கும்பிடுறேன், அதில் நான் தான் முதல்ல முருகனை கும்பிட்றேன், நீ வேலைக்கு போ அப்படின்னுச்சான். உடனே தலை சொல்லுதான், நான் கையே நான் இப்படி வணங்கினாதான், குனிஞ்சு வணங்கினாதான் முருகனை வணங்கினா போல் அர்த்தம், நான் அப்படியே நிமிர்ந்துருந்தேன்னா வணங்கினா போல் முருகனுக்கு தெரியாது, அதில் நான் தான் முதல்ல கும்பிடணும், நீ விலகு அப்படின்னு தான். உடனே கால்கள் சொல்லுதான், நான் சுற்றி வந்தால் தான் முருகனை சுற்றி வந்தாப்பில், உங்களை அங்கேருந்து அழிச்சுட்டு வந்தாலும் நான் அழிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள்லாம் வந்து சாமி கும்பிட முடியும், முருகனை கும்பிட முடியும். நான் உங்களை சுற்றி வந்தால் தான் நான் முருகனை கும்பிட முடியும், நீங்கள் கணக்கு, அதில் நீங்கள்லாம் விலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுதான். உடனே கண்ணு சொல்லுதான், குருடனாக இருந்தால் உங்களை பார்க்கவே முடியாது, நான் என் கண் நல்லா இருந்து தெரிஞ்சால் தான் முருகன் காட்சியை என்னால் பார்க்க முடியாது, நான் தான் முதல்ல கும்பிடுவேன், நீங்களாம் வேலைக்கு போகணுன்னு தான். அப்போ மனம் சொல்லுதான், நான் செயல்பட்டால் தான் இந்த பாட்டே பாட முடியும், நீங்கள் கும்பிட்டெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும், அதனால் நான் தான் முதல்ல கும்பிடணும்னு சண்டை போடுதான். இப்போ பாருங்கள் எத்தனை சண்டை நடக்குது பாருங்கள். அப்போ உயிர் சொல்லுதான், கண், காது, மூக்கு, வாய், தோல், இப்படி பிற கால் எல்லாமே, தலை எல்லாமே, பிற கருவிகள் எல்லாமே நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வழிபாடுங்கள் அப்படின்னு சொல்லுதான். அப்படி இல்லைன்னா உயிர் நானே இருக்க மாட்டேன், பொணமாக தான் ஆகிடுவீங்க, அதெல்லாம் இருக்கும்பொழுது எல்லோரும் ஒற்றுமையாக கும்பிடுங்கன்னு சொல்லுதான். இந்த மாதிரி படமாடும் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே சண்டை போடாமல் கும்பிடுங்க அப்படிங்கிறது தான் பாம்பன் சாமியுடைய வாக்கு. இது ஸ்ரீமத் குமாரசாமியத்தில் திருவடி வயாவில் 13வது பாட்டம், திருவடியை பிடிக்கணுன்னா விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து சொல்லப்படுற ரகசியம். இன்பக் கடல் படிந்த எந்த அருணகிரி அன்புக்கு சென்றவனை ஆலவுரை பொன்மையிலே என்ற அற்புதமான இந்த வாக்கியத்துக்கு இந்த குருநாதரின் திருவடி வயாவை உங்களுடைய காதுகளுக்கு, கண்களுக்கு, கருத்துக்கு காணிக்கையாக்கி என்னுடைய இந்த பொன்மேற்கண்ணியின் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.